டெல்டா மாவட்ட விவசாயிகளை புறக்கணித்து வரும் ஒன்றிய பாஜக அரசு நடப்பு பட்ஜெட்டிலாவது விவசாயிகள் நலனை பாதுகாக்கும் திட்டங்களை அறிவிக்குமா என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் காத்திருக்கின்றனர். இது தொடர்பாக விவசாயிகள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். 10 ஆண்டுகளாக கடுமையான இயற்கை சீற்றம் ஏற்பட்டிருக்கு. இதனால மத்திய அரசு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல விவசாயிகள் வாங்கிய கடனை ₹1 கூட இது வரைக்கும் தள்ளுபடி பண்ணல. இந்த ஆண்டாவது புதுமையான அரசு ஏற்றிருக்கீங்க. இந்த ஆண்டாவது நீங்க இந்த கடனை தள்ளுபடி பண்றதுக்கு ஒரு நிதி ஒதுக்கி தள்ளுபடி பண்ணாதான் இந்த விவசாயிகளோட வாழ்வாதாரம் மேம்படும். காய்கறிகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்ட் ஆகுது. அதற்கு நமக்கு குளிர்சாதன வசதியோட கூடிய குடோன்கள் வேணும். எப்படி நமக்கு நெல் நேரடி கொள்முதல் நிலையம் இருக்குதோ அதனால் எல்லா விவசாயிகளும் நெல் பயிர் பண்ணுறாங்க. ஆனால் மற்ற பொருட்கள் உளுந்து பயிர், எள்ளு, தானியங்கள், காய்கறி, வாழை இது மாதிரி மற்ற பயிர்களுக்கு எந்தவித நேரடி நெல் கொள்முதல் நிலையமும் கிடையாது. அதாவது நேரடி பர்ச்சேஸ் இல்லை. அப்போது நம்முடைய விவசாயிகளுக்கு என்ன தேவை அப்படின்னா அவை அனைத்தையும் வைத்து ஸ்டாக் செய்து திருப்பி விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வேணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.